ஜெம்மாஸ்ட்ரோவல் யூடியூப் சேனல் மூலம் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். துலா ராசிக்காரர்களுக்கு 2025 நிகழப்போகும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். 2025 வருஷத்துல சனி பெயர்ச்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி, தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணி அளவுல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார். கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள். எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் கிடைக்க செய்பவர் அவர். சனி பொதுவாக தான் அமர்ந்த வீட்டிற்கு நன்மை செய்யக்கூடியவராக, பார்க்கும் வீடுகளுக்கு சில சங்கடங்களையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும் அமைப்பில் வேலை செய்வார் என்பது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில இந்த சனி பெயர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் இடம் உங்களுடைய வேலையும் குறிக்கும். ஆக சனி அமர்ந்த இடமான 6ஆம் இடத்திற்கு நன்மையை செய்வார். வேலையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கடன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எதிரிகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். சனியினுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு இருப்பதால் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்தாலும், கோர்ட் கேஸ் தொந்தரவுகள் உள்ள துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல சனி உங்கள் 12ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தூக்க குறைபாடு அல்லது அதிக தூக்கம் வரும் வாய்ப்புகளும் உண்டு. துளாராசி சுக்கிரன் ஆட்சி பெறும் ராசி. மேலும் இந்த வீட்டில தான் ஆயுள் காரகன்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் உச்சம் அடைகிறார். அதனால பொதுவாகவே துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் பலம் அதிகம். சுக்கிரன் ஆட்சி பெறும் வீடு என்பதால் பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு ஜன வசீகரமும் அதிகம். துளாராசி சனியின் உச்ச வீடுங்கிறதுனால துளாராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள், உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அயராமல் செய்பவர்கள். ஆனா இதே கேரக்டர் தான் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஒர்க்லோட வாங்கி வச்சுக்கிட்டு அதை நேரத்துக்கு முடிக்க முடியாமல் அவஸ்தைப்படுறவங்க இந்த துளாராசிக்காரங்க. எனவே துளாராசிக்காரங்க பொதுவா தன்னால் என்ன முடியும் என்ன முடியாது என்பதை உங்களுடைய மேனேஜரோ அல்லது உங்களுடைய கஸ்டமருக்கோ தெளிவா சொல்லி அதுக்கு பிறகு வேலையை ஒத்துக்குவது நல்லது. இல்லைன்னா சிரமப்பட போவது நீங்க தான். எப்பொழுதும் வியாபாரம் செய்யும் சிந்தனை இந்த துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபாரம் சம்பந்தமாக மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா இவர்களிடம் உள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, மற்றவர்களை நம்பி வியாபாரத்தில் ஏமாறுவது அல்லது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு தைரியத்துல அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்வது அல்லது அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு புலம்புவது போன்ற விஷயங்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நடக்கும். பொதுவாக 30 வயதுக்கு மேலதான் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக வரும். எப்போதும் எவரையும் நேரடியாக சந்தித்து பேசி எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவங்க இந்த துளாராசிக்காரர்கள். சனி உங்களுடைய உபஜய ஸ்தானமான 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மையான பலன்களை அதிகபட்சம் கொடுப்பார். உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் சனி அவருக்கு நல்ல ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் இருந்து மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியில சற்று கூடுதலா இருக்கும். அந்த அமைப்பில் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தினுடைய கெடு பலன்களான நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்களை குறைத்து உங்களுக்கு உத்தியோகம், வெற்றி போன்ற விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை வழங்குவார். மேலும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளை பார்வை செய்து 3, 8, 12க்குரிய மறைவு ஸ்தான பலன்களை குறைத்து உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும் வகையில் செயல்படுவார். அதாவது 3ஆம் இடத்திற்கான தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், 8ஆம் இடத்திற்கான மிகப்பெரிய வம்பு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், 12ஆம் இடமான விரயஸ்தானம், விரயம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தன்னுடைய பார்வை பலத்தால் குறைத்து உங்களுக்கு நன்மையை செய்யும் அமைப்புல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அதே சமயம் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்பொழுது உங்களுடைய ராசியையும் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானமான 5ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்வை செய்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை குரு பகவானும் சேர்த்தே வழங்கப் போகிறார்.
இதுல சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு செல்வதால் எதிரிகளுடைய கை அடங்கும். அப்புறம் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நோய்களின் தாக்கம் ஓரளவுக்கு குறையும். ஆனா துளாராசிக்காரங்க கட்டாயம் புதிய கடன் இந்த சனி பயிற்சியில வாங்கக்கூடாது. ஏன்னா சனி 6ல் இருப்பதால் புதிய கடன் வாங்கினீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் குறையாது, கடன் வளர்ந்து கொண்டே செல்லும். துளாராசி மாணவர்களுக்கு குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி ஃபைனல் இயர்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றத்தையும் மதிப்பெண்களையும் வாய்ப்புகளையும் அளிக்கும். மேலும் கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கிற துளாராசி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் குறிப்பா கல்லூரி மாணவர்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு தானா வேலை கிடைக்கணும்னு கனவெல்லாம் காணக்கூடாது. அதற்கான கடின முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். தொழில் செய்பவர்களுக்கு கடன்கள் குறையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய கடன்கள் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடாது. லாபம் ஓரளவு மிதமாக உண்டு. தொழில்ல இடமாற்றம் அல்லது தொழிலையே மாற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். சொந்த பிசினஸ் செய்யும் துளாராசி அன்பர்கள் அல்லது பிசினஸ் செய்ய நினைக்கும் அன்பர்கள் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் ராகு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்வதால் முடிந்த அளவு தனியாக உங்களுடைய முயற்சியை தொடங்குவது நல்லது. நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில், வியாபாரம், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வந்தாலும் அதனை முடிந்த அளவு தவிர்த்து விடவும். அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உயர் பதவிகள், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் அடுத்த ஒரு 18 முதல் 24 மாதங்களுக்கு பெரிதாக எதுவும் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு வேலை பளுவும் பெரிய அளவில் உங்களை தொல்லைப்படுத்தாது. எனவே அடுத்த ஒரு 24 மாதங்கள், அதாவது 2 வருடங்கள் என்ற அமைப்பில் தற்பொழுது கையில் இருக்கும் வேலையை எக்காரணம் கொண்டும் விடாமல் அல்லது வேலை மாற்றமோ அல்லது இடமாற்றத்தையோ பெரிய அளவில் எதிர்பார்க்காமல் தற்பொழுது இருக்கும் அமைப்பிலேயே உங்களுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். MLM, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் ஈடுபட நினைக்கும் அல்லது ஏற்கனவே இன்வால்வ் ஆயிருக்கிற துளாராசி துலாலக்ன அன்பர்களுக்கு இந்த வருடம் புதிய வாய்ப்புகள், புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணங்கள் தோன்றி உங்களை கொஞ்சம் அதிகப்படியான முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவுக்கு நன்மை இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் ஒரு 18 மாதங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளே உண்டு. சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சியில் கோச்சார குரு வெளிநாட்டு பயணங்களுக்குரிய ஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் துளாராசிக்காரங்களுக்கு தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் செய்யும் அமைப்பு ஏற்படும். இதனால தங்களுடைய குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து வேலை செய்யும் சூழ்நிலை உருவானாலும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு வருங்காலத்துல முன்னேற்றம் அவசியம் உண்டு. திருமணம் என்ற அமைப்பில் நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் துளாராசி துலாலக்ன நண்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு மற்றும் 5ஆம் இடத்திற்கு கோச்சார குருவின் தொடர்பு ஏற்படுவதால் திருமண பாக்கியம் அமையும். அதே நேரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய திருமணத்தை முடிந்த அளவு எளிமையாக கோவிலில் நடத்துவது சிறப்பு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு குரு பகவானின் அருளும் பரிபூர்ணமாக அமைவதால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்திற்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் துளாராசிக்காரங்க இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது 2025 ஜூனுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியான பிறகு செயற்கை கருத்தரித்தல் முறையில் முயற்சி செய்ய உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். ராகு உங்களுடைய காதலுக்குரிய ஸ்தானமான 5ஆம் இடத்திலிருந்து திருமணம் மற்றும் பத்திரப்பதிவுக்கான ஸ்தானத்தை பார்வை செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் வரும். ராகு பகவான் அதிகப்படியான தைரியத்தை கொடுத்து அதற்கு பிறகு உங்களை பிரச்சனையில மாட்டி விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவார். எனவே கவனமா இருக்க வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து குழந்தைகளின் படிப்பு ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை விழுவதால் குழந்தைகளுக்கு படிப்பில் கவனக்குறைவு அல்லது ஒரே இடத்திலிருந்து கான்சென்ட்ரேஷன் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு படிப்பில் சிறு தடங்கல்களை சந்திப்பார்கள். எனவே குழந்தைகளை அவ்வப்போது கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அல்லது சினிமாவுக்கு அழைத்து செல்வது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வீட்டில் கவனக்குறைவு இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்காக குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லமும் கொடுத்து பெற்றோர்கள், அதாவது துளாராசி துலாலக்ன பெற்றோர்கள் கெடுத்து விடக்கூடாது. சேமிப்பு மற்றும் முதலீடு என்ற அமைப்பில் முன்பே சொன்னது போல நீங்க தாராளமா ஷேர் மார்க்கெட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா செய்யலாம். நல்ல முதலீடுகள், நல்ல பங்குகள்ல முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பெரிய அளவில் லாபத்தையும் இந்த வருடம் எதிர்பார்க்காமல்
நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவது எல்லா துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கும் பொருந்தாது. உங்களுடைய சுய ஜாதகம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதற்கு சப்போர்ட் செஞ்சா மட்டும்தான் நீங்க அதில் இன்வால்வ் ஆகணும். மற்றபடி நீங்க முடிந்த அளவு ஷேர் மார்க்கெட்டில் இல்லாம உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பாக செய்வதே நல்லது. துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு 2025 மார்ச்சுக்கு பிறகு புதிய இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு அமையும். சனியுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு இருப்பதால் முடிந்தளவு பழைய வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு செலவுகளை குறைத்து நன்மையை தரும். துளாராசி துலா லக்ன பெண் நண்பர்கள் புதிய நகைகள், குறிப்பாக வைர நகைகள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியம் என்ற அமைப்பில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல உங்களுக்கு பெரிய அளவிலான நோய் தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் குறைவு. சனி 6ஆம் இடத்திற்கு செல்வதால் தாமதமாக உணவு உண்பது அல்லது பழைய சாப்பாடு சாப்பிட்றது, இதனால பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி தொல்லைகள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க சரியா பார்த்துக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய தாயார் தந்தையார் இருவருக்கும் உடல்நிலையில் சற்று பாதிப்புகள் அல்லது மருத்துவ செலவுகள் வந்து போகும். இதற்கு பரிகாரமாக தாயார் மற்றும் தந்தையாரை 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு தடவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஜெனரல் செக்அப் எடுத்தாலே உங்களுக்கு மருத்துவ விரயங்கள் குறையும். ஆக வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி, அதற்கு பிறகு நிகழும் ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையான அமைப்பில் தோராயமா அடுத்த 2.5 வருஷங்களுக்கு துளாராசிக்கு நல்ல பலன்களை வழங்கும் அமைப்பிலேயே உண்டு. இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு தானா எல்லாம் கிடைக்கும்னு கனவு காணக்கூடாது. அந்தந்த விஷயங்களுக்கு அதற்கான முயற்சிகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பரிகாரம் என்ற அமைப்பில் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியில என்னென்ன கிரகங்கள் உட்கார்ந்துருக்கோ அந்தந்த கிரகத்திற்குரிய நவதானியத்தை உங்களுடைய எடைக்கு எடை கோவிலுக்கு அல்லது அநாதை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு தானம் கொடுப்பது பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். எடைக்கு எடை தானம் தர இயலாத, வசதி இல்லாத துளாராசி அன்பர்கள் கடைசியா கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் அல்லது முதியோர் இல்லங்களுக்கு சமைப்பதற்கு பயன்படும் கடல் எண்ணெய் வாங்கி கொடுப்பது கூட துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்தரும். தெய்வ வழிபாடு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது பெரிய விநாயகர், அதாவது உதாரணத்துக்கு கோவை புளியங்குளத்தில் இருக்கிற பெரிய விநாயகர் அல்லது உங்களுடைய ஊருக்கு அருகில் எந்த ஆலயத்தில் பெரிய அளவிலான விக்கிரகம் உள்ள விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய கேது பகவானால் ஏற்படக்கூடிய லாப குறைகள், லாப தடைகள் போன்றவற்றை குறைத்து மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க பஞ்சமுக நரசிம்மர் வழிபாடு மற்றும் பைரவருக்கு அஷ்டமியில், அதாவது தேய்பிரை அஷ்டமியில் 5 நல்லெண்ணெய் தீபம், சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் 6 நல்லெண்ணெய் தீபம், குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு செய்து வர உங்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை குறைத்து நன்மைகளை பெற்றுத்தரும். துளாராசி நேயர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.